உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படங்கள லிஸ்ட் பண்ணுங்க. ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 100 படங்கள லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா உலக படங்கள் நெறைய தேடி கண்டிப்பா லிஸ்ட்ல சேர்ப்போம் நம்ம. அப்படி லிஸ்ட்ல போடும்போது என்னமோ நம்ம உள்ளூர் சினிமாக்கள மறந்துடுறோம். என்னன்னா, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எடுக்கப்படுற தரமான படங்கள் எல்லாமே உலக படங்கள் தான் அப்படிங்கிறத நெறைய பேர் ரியலைஸ் பண்றதில்ல. தமிழ்ல அந்த மாரி நெறைய உலக படங்கள் இருக்கு. ஸோ தமிழ்ல எடுக்கப்பட்ட சிறப்பான உலக படங்கள் அப்படின்னு லிஸ்ட் போடும்போது, அதுல உதிரி பூக்கள மறக்க முடியுமா? பாலிவுட்ல ஆரம்பிச்சு ஜப்பான் பக்கம் வண்டியை திருப்பி அப்படியே ஆந்திராவுக்கு போயிட்டு முதல் முறையா நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ நம்மளுடைய ரெட்ரோ ரீல்ஸ் எபிசோட்ல முதல் தமிழ் படம் இந்த உதிரி பூக்கள் அப்படிங்கிறது நம்ம ஷோவுக்கு தான் பெருமை. இயக்குனர் மகேந்திரனுடைய முதல் டைரக்டோரியல் முள்ளும் மலரும். அந்த படத்தை நான் சிங்கிள் கோல உட்காந்து ஃபுல்லா பார்க்கலனாலுமே கூட அப்படியே பிச்சு கிளைமேக்ஸ் உட்பட படத்தோட முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்க நான் ரேண்டமா பார்த்துருக்கேன். அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா இந்த உதிரி பூக்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய முக்கியமான அந்த கிளைமேக்ஸ் சீனை மட்டும் தெரியாதனமா ஒரு நாள் இந்த சூப்பர் சீன்ஸ்ல சன் டிவில பார்த்துட்டேன். மற்றபடி இந்த படத்துடைய கதையை பத்தி எனக்கு பெரிய ஐடியா இல்லவே இல்லை. ஆனா நம்ம கோட் இயக்குனர் மணிரத்னம் ஆரம்பிச்சு நிறைய இயக்குனர்கள் இந்த படத்தை பத்தி ஸ்லாகிச்சு பேசுறத படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த படத்தை பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு வேலை வரவே இல்லை. எப்படா பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது இப்ப வந்தது அதுக்கான ஒரு தேவை வேலை. திருப்திகரமாக படத்தை பார்த்து முடிச்சாச்சு. ஹெவி ஸ்பாய்லர்ஸ் அஹெட். படத்தை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பார்க்குறது எப்பயும் போல உங்களுக்கு நல்லது. இல்லை எனக்கு கதை மட்டும் தான் கேட்க வேணாம், மற்றபடி நான் எபிசோட பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஓவர் கொடுத்துருக்கேன். உதிரி பூக்கள் கதை என்ன? சுந்தர வடிவேலுங்கிற ஒரு மனிதரை பற்றின கதை தான் இந்த உதிரி பூக்கள். கிராமத்தில் ஒரு ஸ்கூலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான ஈகோ பிடிச்ச மனுஷன். அவரோட யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய வைஃப் லக்ஷ்மி, இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. லக்ஷ்மியோடைய தங்கச்சியும் அப்பாவும் அதே ஊரில் இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க சொந்த ஊரில் நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க தான். ஏதோ சில காரணங்களால இப்போ இந்த கிராமத்தில் இருக்காங்க. சுந்தர வடிவேலு கிட்ட கடன் வாங்கி தான் லக்ஷ்மியோடைய அப்பாவும் தங்கச்சியும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பப்போ வடிவேலு இந்த விஷயத்தை குத்தி காமிச்சு வேற பேசிட்டே இருக்காரு. லக்ஷ்மிக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதை முதல்ல இருந்து இம்ப்ளை பண்றாங்க. பல வருஷங்களா இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லயும் இருக்காங்க. இந்த விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி நீ ஒரு சீக்காளின்ற மாதிரி அப்பப்ப குத்தி காமிச்சு பேசிட்டே இருக்காங்க. வடிவேலும் அவரை விட டாக்ஸிக்கான அவருடைய அம்மாவும். சுந்தர வடிவேலு மேனேஜ் பண்ற அந்த ஸ்கூலுக்கு பிரகாஷ்னு புதுசா ஒரு வாத்தியார் வராரு. அவர் போட்டிருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே சுந்தர வடிவேலுக்கு பிடிக்கல. செண்பகம் கூட அவர் பழகிறதும் சுத்தமா பிடிக்கல. வடிவேலு கூடவே அழகை மாதிரி ஒரு சுத்திட்டு இருக்காரு. ஒரு மியூசிக் டீச்சர் ஒரு சுத்திட்டு இருக்காரு. அவரு செண்பகம் கூட பிரகாஷ் பழகிறத பார்த்துட்டு ஏன் அவன்லாம் பழகிறான், நீங்களே பேசாம உங்க மச்சினியை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம் ஏத்தி விடுறாரு. இவரும் எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம மாமனார் கிட்ட போய் இதை பத்தி பேசுறாரு. ஆனா மாமனார் ரொம்ப டிக்னிஃபைடா வேணான்னு மறுத்துறாரு. இதுல வடிவேலோட ஈகோ பயங்கரமா ஹர்ட் ஆகுது. தன்னுடைய வைஃப் கிட்டயும் விஷயத்தை கொண்டு போய் சொல்லிடுறாரு. ஆப்வியஸ்லி அவங்களும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் செண்பகத்தை கல்யாணம் பண்ண சுந்தர வடிவேலு என்னெல்லாம் பண்றாரு, அவர் நினைச்சது நடந்துச்சா இல்லையா, லக்ஷ்மியோட அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த உதிரி பூக்கள். கேட்க ரொம்ப சீரியஸான கதை மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இது ரொம்ப சாஃப்டா நிதானமா ட்ரீட் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் மகேந்திரன். எழுத்தாளர் புதுமை பித்தனுடைய சிற்றன்னை அப்படிங்கிற சிறுகதையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த திரைக்கதையை மகேந்திரன் எழுதியிருக்காரு. அந்த சிறுகதையிலிருந்து அப்பா கேரக்டர் மட்டும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு அது ஒரு ஸ்பார்க்கா எடுத்து தான் இந்த திரைக்கதையை டெவலப் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் புதுமை பித்தன் தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலா நீங்க பெருசாலாம் ஒன்று இன்ஸ்பயர் ஆகல, இந்த சின்ன கேரக்டர் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க, திரைக்கதை ஃபுல்லா நீங்க வேற தானே பண்ணிருக்கீங்க, எதுக்கு கிரெடிட் கொடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்களாம். ஆனா சின்ன ஸ்பார்க்கா இருந்தாலும் அது எனக்கு அந்த கதை தான் கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பா உரிய கிரெடிட் நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதனால தான் அவர் ஒரு லெஜண்ட். ரியல் லொகேஷன்ஸ், ரியல் மனிதர்கள், எளிமையான அவனுடைய வாழ்க்கை, அதுல இருக்கிற நுணுக்கமான சிக்கல்கள்னு இந்த ஸ்டைல்ல சில மலையாள படங்கள், பழைய படங்களை நான் டிவியில பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்லேயே, அதுவும் 1979 இப்படி ஒரு விஷயத்தை அட்டம் பண்ணி அதை மெயின் ஸ்ட்ரீமாக ரிலீஸ் பண்ணி இயக்குனர் மகேந்திரன் பெரிய ஹிட்டும் ஆக்கியிருக்காருங்கிறது திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டிய ஒரு ஃபேக்ட். 4வது எபிசோட்லையும் சொல்லலாம் நினைக்கிறேன். எக்கனாமிக்கல் ஃபிலிம் மேக்கிங், வசனங்களை குறைச்சு விஷுவலாகவே எல்லாத்தையும் அழுத்தமாக கன்வே பண்ணுறது தான் இயக்குனர் மகேந்திரனுடைய ஸ்டைல். சுந்தர வடிவேலுங்கிற மெயின் கேரக்டருடைய அறிமுகத்திலேருந்து படத்துடைய கடைசி ஃப்ரேம் வரைக்கும் இந்த ஸ்டைலை நீங்கள் கவனிக்க முடியும். ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஒரு வாத்தியார், 2 பேர் புதுசாக அந்த கிராமத்துக்குள்ளே வராங்க. இந்த 2 பேர்னால தான் சுந்தர வடிவேலுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. ஸோ இதுதான் இந்த படத்துடைய முதல் சீனே. அவங்க ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் வந்து இறங்குவாங்க. இந்த ஹெல்த் ஆஃபீஸர் ரிசீவ் பண்றதுக்கு மட்டும் 2 பேர் வந்திருப்பாங்க. ரொம்ப கேஷுவலா இறங்கி 2 பேரும் நடந்து போவாங்க. ஆக்சுவலா மொத்த படமுமே இந்த மாதிரி கேஷுவலான ஷார்ட்ஸால தான் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கும். சுந்தர வடிவேலு கேரக்டரோட அறிமுகத்தை கூட நீங்க பார்க்கலாம். ரொம்ப சாதாரணமா ஒரு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாருங்கிற ஒரு ஷாட் தான். ஆனா அந்த சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த தோரணை, கையில இருக்கிற சிகரெட், அவர் முன்னாடி ஒரு 3 டீச்சர்ஸ் பவ்யமா கையை கட்டி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், பிரகாஷ்ங்கிற கேரக்டருக்கு சுந்தர வடிவேலு ரெஸ்பாண்ட் பண்ற விதம் அவ்வளவு மைன்யூட்டா யோசிச்சு இந்த சின்ன சின்ன விஷயங்களை, இந்த நுவான்சஸ்ல அந்த கேரக்டருடைய
டாமினன்ஸ் என்ன, டாக்ஸிசிட்டி என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாரு இயக்குனர் மகேந்திரன். ஆக்சுவலா இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இதை விட எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலா ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. சிலது கான்வர்சேஷன்ஸ்ல புரிய வரும், சிலது அவருடைய பிஹேவியரில் நம்மளுக்கு தெரியும். சுந்தர வடிவேலுங்கிற கேரக்டர் தான் ரைட்டர் மகேந்திரனுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத பாருங்க. பயங்கர சுயநலமான ஒருத்தர், தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தர் வைஃபை இல்ட்ரீட் பண்றாரு. அவருக்கு இந்த ரெக்ரெட் கில்ட் எல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. தனக்கு ஈக்குவலா அந்த ஊர்ல யாரும் இல்ல, இருக்கும் கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர். அவருடைய அந்த அதீதமான சாடிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு இந்த படத்துல. ஒரு சீன்ல அந்த பிரகாஷ்ங்கிற கேரக்டரை கூப்பிட்டு வச்சு சும்மா சாதாரணமா தான் பேசுவார். வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு டீ கடையில உட்கார வச்சு பேசிட்டு இருப்பார். சிரிச்சு தான் பேசுவாரு. கையில டீயும் கொடுத்துருவாரு. அவர் டீயை சாப்பிட்றது முன்னாடியே பேசி முடிச்சுட்டு, சரி ஸ்கூல் டைம் ஆச்சு கிளம்பி போங்க, அந்த டீ வச்சுட்டு போங்க அப்படின்னு. ஸோ இந்த சீன்ல அவருடைய குரூரம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஷண்பகம்ங்கிற அந்த கேரக்டரை பிசிக்கலா அசால்ட் பண்ணாமையே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரிப் பண்ணி அவங்களோட டிக்னிட்டியை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு பயங்கர அதீதமான ஒரு சாடிசம். இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனா அதான் இல்லை. ஏன்னா முழுக்க ஒரே ஷேட்ல எழுதப்பட்டிருக்காது இந்த கேரக்டர். அவர் நினைச்சா நல்லபடியா நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல அவருடைய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் அம்மா கிட்ட இருந்து அவருக்கு வந்திருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளை பண்ணுவாங்க. அவர் பசங்க மேல அவருக்கு நிறைய பாசம் இருக்கும். இது படத்தோட 2 குரூஷியலான சீன்ஸ்ல நம்மளுக்கு சொல்லப்படும். அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த ஊர் மக்களை பார்த்து அந்த ஆத்தங்கரையில நின்றுட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசுவார் பாருங்க. அந்த கேரக்டருடைய சைக்கலாஜிக்கல் கிராவிட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு டயலாக்லேயே தெரிய வரும். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் என்ன போல மாத்திட்டேன். நான் செஞ்ச தவறுகள்லயே பெரிய தவறாதான். மென்டல் ஹெல்த், மேரேஜ் லைஃப்ல இருக்கிற அபியூஸை பத்திலாம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, நிறைய அவேர்னஸ்லாம் வந்திருக்கு. ஆனா 1979லயே பிசிக்கல் அபியூஸை விட மென்டல் அபியூஸ்ல கொடுமைப்படுத்துற ஒரு வில்லன் கேரக்டர் எழுதியிருக்காரு ரைட்டர் மகேந்திரன். இது டைரக்டர் மகேந்திரனுடைய எக்ஸ்போஷரை, மெச்சூரிட்டியை, அவேர்னஸ் தான் காட்டுது. லக்ஷ்மி கேரக்டர் எப்பயுமே ஒரு தனிமையில, சோகத்துல, வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ப்ளீக்காவே தான் இருப்பாங்க. இந்த அழகிய கண்ணியங்கிற பாட்டு லக்ஷ்மியும் அவங்க குழந்தைங்களும் மட்டும் தனியா ஒரு உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளான ஒரு போர்ட்ரேயலாகவும் இருக்கும். ரொம்ப மெலோட்ராமா இருக்காது முக்கியமா. அண்ட் ஷண்பகம் அவங்க அப்பா 2 பேருமே ஏழ்மையில இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஷண்பகத்தோட ட்ரெஸ்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தொடர்ந்து வர ரியாக்ஷன் ஷாட்ஸ் பின்னணி இசை மூலமா கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் அண்ட் டைரக்டோரியல் டிசிஷன்ஸ் இருக்கிற படம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியா இந்த படத்துல ஒரு சீன்ல இருக்கும். அஸ்வினி கேரக்டர் மைண்ட் வாய்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறத அவங்க பேசுவாங்க. ஆனா இப்படிலாம் பேச முடியாதுல்ல அப்படின்றத மைண்ட்ல நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா பேசிருக்க மாட்டாங்க. நீங்க அதை நான் விஷுவலாக காமிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். எனக்கு இன்னொரு புருஷன் வேணும்னு நான் கேட்டா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? இப்படி சத்தம் போட்டு திருப்பி கேட்கறதுக்கு எந்த பெண்ணுக்கும் வழி இல்லையே. தென் இந்த சுந்தர வடிவேலு கேரக்டரும் அவருடைய அம்மானால தான் இப்படி மாறினாரு, அவர் இன்னும் கூட அம்மா போல தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அவர் அம்மா கூட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி அவருக்கு பதிலாக அந்த இடத்துல அவருடைய பையனை உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சீரியஸான ஒரு படத்துல கூட இந்த மாதிரி குவர்க்கியான விஷயங்களை ரொம்ப டேரிங்கா ட்ரை பண்ணியிருந்தாரு இயக்குனர் மகேந்திரன். அண்ட் லக்ஷ்மி கேரக்டர் இறந்து போகும்போது அதை பத்தி தெரியாம, அதோட சீரியஸ்னஸ் புரியாம அவங்க குட்டி பொண்ணு அவங்க வளையல பிடிச்சி விளையாட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பாய்க்னன்ட்டான ஒரு சீனா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான கனெக்ட்னு தோணுச்சு. அதை கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த படத்துல அந்த ஷண்பகம், பிரகாஷ் கேரக்டர்ஸ் மீட் பண்ற முதல் சில சீன்ஸ்ல அவங்களோட இன்டராக்ஷன் முழுக்கவே சைகையிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு தெலுங்கு படம் இருக்கு, மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படின்னு. சிரஞ்சீவியும் நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல இந்த 2 கேரக்டர்ஸ் மீட் பண்ற முதல் சில சீன்ஸ்ல அவங்க முழுக்க சைகையிலே தான் பேசிப்பாங்க. ஆக்சுவலா அதுவும் இந்த படத்துல அழகா தான் படமாக்கப்பட்டிருக்கும். மேபி உதிரி பூக்கள் அதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். திரும்ப கேரக்டர் ரைட்டிங் வருவோம். கருப்பையாங்கிற ஒரு பார்பர் கேரக்டர் வருவாரு. நடிகர் சாமி கண்ணு தான் அந்த ரோல நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா சாமி கண்ணு இயக்குனர் மகேந்திரனுடைய ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. அவருடைய நிறைய படங்கள்ல அவருக்கு முக்கியமான ரோல்ஸ் இருந்திருக்கு. இந்த படத்துல ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் மாதிரி தான் அறிமுகமாவாரு. ஆனா போக 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 அந்த கேரக்டருடைய முக்கியத்துவம்ங்கிறது அதிகமாகும். அண்ட் டிபிக்கலா அந்த கும்புற சாமிங்கிற மாதிரி ஒரு அடங்கி போற கேரக்டர் தான் தெரிவாரு. ஆனா பஞ்சாயத்து சீன்ல அவர் பேசுற வசனங்கள்லாம் செம்ம மாசா இருக்கும். நடிகர் சாமி கண்ணு இதை ரொம்ப ராவா நேச்சுரலா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருப்பாரு. ஊர்ல போற வரவங்க கிட்டலாம் எப்போ வந்து எங்கிட்ட ஹேர் கட் பண்ணுவீங்க, எப்ப தலையை கொடுப்பீங்க அப்படின்னு விளையாட்டா கேட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். லக்ஷ்மி கேரக்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வசனத்துக்கு ரீகால் மாதிரி ஒரு மொமெண்ட் வரும் பாருங்க. ரொம்ப 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 டச்சிங்கான ஒரு மொமெண்ட் அது. லக்ஷ்மியோட அப்பா கேரக்டர்ல சாருவாசன். இது அவருக்கு நடிகரா முதல் படம். ரொம்ப எமோஷனல் ஆகாத, பிராக்டிகலான, மெச்சூர்டான ஒரு கேரக்டர். கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டினாலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டர். முதல் முறை அவருடைய மாப்பிள்ளை அவர் வீட்டுக்கே வந்து ஷண்முகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை அவர் டீல் பண்ற விதம், இந்த வாழைப்படத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப நாசூக்கா சுருக்குன்னு அவர் சொல்ற பதில். அவங்களுக்கு நான் தகப்பனாவே இருக்கேன், புரோக்கரா இருக்கிறதுக்கு விரும்பல. தென் பிளாஷ்பேக்ல சரத்பாபு கேரக்டர் வந்து பொண்ணு கேட்கும் போது அதை ரொம்ப மெச்சூர்டா, ஃப்ரெண்ட்லியா அவர் ஹேண்டில் பண்ணி பேசுற விதம் எனக்கு ஒன்றும் புரியலையே சார். வந்தது வராதமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க, எப்படி?
காதலா? தென் ஒரு கட்டத்துல அவருடைய 2வது பொண்ணே நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெடி ஆகும்போது, நீ சாப்பிட்டியாமா போய் சாப்பிடு அப்படின்னு அந்த டோட்டலா அந்த டென்ஷனை டிஃப்யூஸ் பண்ற ஒரு இடம். தென் தன்னுடைய மாப்பிள்ளைய பிஹேவியரை பார்த்துட்டு இவரெல்லாம் திருந்துவார் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ற விதம்னு ஆக்சுவலா இந்த கேரக்டருமே கூட பயங்கர சைக்கலாஜிக்கல் வெயிட் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். தென் பிரகாஷ், செண்பகம், இந்த 2 குட்டி குழந்தைங்க, இந்த ஊர்ல இருக்கிற இன்னும் சில கேரக்டர்ஸ்னு எல்லாருமே நல்லா எழுதப்பட்ட டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ். ஆக்சுவலா இந்த படத்துடைய வயலன்ஸை பத்தி சொல்லணும்னா கத்தியின்றி ரத்தமின்றி பயங்கர வயலண்டான ஒரு படம் இது. ஏன்னா இந்த படம் முழுக்கவே இம்ப்ளைடான வயலன்ஸ் தான் நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஒரு சீன்ல வடிவேலு அவருடைய வைஃபை அடிப்பாரு, ஆனா அந்த ஸ்லாப் சவுண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். அந்த ஸ்லாப்பை நம்மளுக்கு விஷுவலா காமிச்சிருக்கவே மாட்டாங்க. தென் இன்னொரு சீன்ல வடிவேலும் இந்த ஹெல்த் ஆஃபீஸரும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஹெல்த் ஆஃபீஸரை இவர் போட்டு அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த சீனோட ஆஃப்டர் எஃபெக்ட் வச்சு தான், அதாவது அடிபட்டு அந்த ஹெல்த் ஆஃபீஸர் கேரக்டர் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ஆத்தங்கரையில கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு, லைட்டா வாயில ரத்தம் இருக்கும். ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களே தவிர அந்த ஃபைட்டை நம்மளுக்கு பிசிக்கலா காமிச்சிருக்கவே மாட்டாங்க. தென் இந்த சீன் முடியும் போது இந்த சரத்பாபுவோட ஹெல்த் ஆஃபீஸர் கேரக்டர் ஒரு டயலாக் பேசுவாரு, நான் உங்களை திருப்பி அடிச்சிருப்பேன், ஆனா லட்சுமி விதவை ஆகிறத நான் விரும்பல. நாயகன் படத்துல வரும் இல்லையா, நான் அடிச்சா நீ செத்துருவே அப்படின்னு, அந்த டயலாகுக்கு இந்த டயலாக் ஒருவேளை இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஸ்டைல்ல இன்னொரு டயலாகும் இந்த படத்துடைய எண்ட்ல வரும். இம்ப்ளைடு வயலன்ஸுக்கு தான் அதிகமான இன்டென்சிட்டி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கடைசியில அந்த வடிவேலு இறந்து போற சீக்வன்ஸ்ல கூட அதை நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, சீனா காமிச்சிருக்க மாட்டாங்க, இம்ப்ளை தான் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சுந்தர வடிவேலு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ப்ரொடாகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட் ரெண்டுமே ரொம்ப மோசமான கேரக்டர், எல்லாமே ஓகே தான். ஆனா எங்கேயுமே அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டாரு. ஒரு 2-3 இடங்கள்ல மட்டும்தான் லைட்டா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும், அது இருந்து பேசவே மாட்டாரு. அவரை பார்த்து ஒரு கேரக்டர் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சைலண்டா தலையாட்டிட்டு இன்னும் வெறுப்பேத்துற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவர் மட்டும் இல்ல, மோஸ்ட்லி எந்த கேரக்டருமே இந்த படத்துல தேவையில்லாம வாய்ஸ் ரைஸ் பண்ணி அது இருந்தெல்லாம் பேச மாட்டாங்க. சரத்பாபுடைய வைஃப் கேரக்டர்லாம் அவ்வளவு மெச்சூர்டா எழுதப்பட்டிருக்கும். சரத்பாபுக்கும் ஒரு வைஃபுக்கும் ஒரு சின்ன ட்ராக் ஒன்று இருக்கு, அவங்க 2 பேரும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லப்படும். அதை நம்மளுக்கு கான்வர்சேஷன்ல சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல செவுத்துல ஒரு கேலண்டர்ல ஒரு குழந்தையோட ஒரு படம் இருக்கும். அதை நீங்க கவனிக்கலனாலும் தப்பு இல்லை, ஆனா இந்த ஸ்டேஜிங்க ரொம்ப பர்பஸோட வைக்கும்போது அது இந்த படத்துடைய நரேஷனை இன்னும் கூட டென்ஸா மாத்துது. விஷுவல் லாங்குவேஜை பத்தி பேசும்போது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி பத்தியும் பேசி ஆகணும். முதல் படத்துல முள்ளு மலரும்ல பாலு மகேந்திரா சினிமாட்டோகிராஃபர், இந்த படத்துல அசோக் குமார். இவரும் அப்ப இந்திய சினிமாலேயே முக்கியமான சினிமாட்டோகிராஃபர்ஸ்ல ஒருத்தர். ரொம்ப இன்டிமேட்டா நெருக்கமா கேரக்டர்ஸ் பக்கத்திலேயே நின்று கவனிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. அவ்வளவு க்ளோஸ்அப்ஸ் இருக்கு இந்த படத்துல. இன்ஃபேக்ட் நிறைய க்ளோஸ்அப்ஸ்ல டயலாக்ஸே இல்லாம கூட ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா இது ஆடியன்ஸை ஒரு பார்ட்டிசிபென்ட்டாவே மாத்துது. இந்த க்ளோஸ்அப்ஸ் மட்டும் இல்ல, இந்த பிளாக்கிங்காவே இந்த படத்துல அழகழகா நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இயக்குனர் மகேந்திரனுடைய இந்த க்ளோஸ்அப் ஸ்டைல் சினிமாட்டோகிராஃபிங்கிறது இயக்குனர் சத்யஜித் ரேயோடைய ஸ்ட்ராங்கான விஷுவல் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து நம்ம இசை ஞானியோட இசை. ஸ்க்ரீனுக்கு வெளியே நின்று ராஜாவோட ரீரிகார்டிங்கை கேட்டாலே என்ன சீன் ஓடுதுன்னு சொல்ல முடியும்னு மகேந்திரன் சொல்லுவாராம். ஏன்னா மியூசிக்லேயே கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுலேருந்து க்ரூஷியலான மொமெண்ட்ஸில் இருக்கிற எமோஷனை எலிவேட் பண்ணுற வரைக்கும் சாலிடாக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு ராஜா. ஜென்ரலாக ஒரு தீம், இந்த குழந்தைங்க அவங்க அம்மா கூட இருக்கும்போது ஒரு தீம், லக்ஷ்மி கேரக்டர்னு ஒரு தீம், தென் அதுவே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சோகமாக ப்ளே ஆகிற விதம், பிரகாஷ் செண்பகம் கேரக்டர்ஸோடைய அந்த பிளேஃபுல்னஸை காமிக்கிற மாதிரி ஒரு தீம், தென் இந்த வில்லனுடைய தீமில் அவருடைய முரட்டுத்தனத்தை காமிக்கிற மாதிரி வர ஹெவியான பீட்ஸ்னு ஒரு பெர்ஃபெக்டான சப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு இளையராஜா. தேவையான இடங்கள்ல சைலண்டாகவும் இருந்திருப்பாரு. இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இந்த அழகிய கண்ணே தென் கல்யாணம் பாருங்கிற 2 பாட்டு மட்டுமே நரேஷன்ல ப்ராப்பரா உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற 2 பாடல்களுமே கமர்ஷியல் காரணங்களுக்காக வைக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல கல்யாணத்தப்போ ஒரு சாங் ஒன்று வரும், ஒரு கிராமிய பாடல் மாதிரி ஒன்று வரும், போடா போடாங்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பாடல் வரும். அந்த பாட்டை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நிறைய மேடைகளில் இயக்குனர் மணிரத்னம் முள்ளு மலரும் உதிரி பூக்கள் 2 படங்களுமே என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அண்ட் அவருடைய ரோஜாங்கிற படத்துல ருக்குமணிங்கிற சாங் வரும் இல்லையா, ஸோ அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது அது இந்த உதிரி பூக்கள் சிச்சுவேஷன் இன்ஸ்பிரேஷனா எடுத்து வைக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. எப்பயுமே டாமினண்டா பவர்ல இருந்த ஒருத்தர் அவர் நினைச்சது நடக்காத போது அந்த பவர் ஷிஃப்ட் ஆகும் போது அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரக்டர் ஸ்டடியா இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த உதிரி பூக்கள் படத்தை பத்தி நிறைய இருக்கு பேசுறதுக்கு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் இந்த படத்தை பத்தி சில சுவாரஸ்யமான ட்ரிவியாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாத்தையும் ஒண்ணா சொல்றேன். முதல்ல இந்த படத்துடைய டைட்டில்ல டிம்பிள் கிரியேஷன்ஸ் அப்படின்னு வரும். டிம்பிள் அப்படிங்கிறது இயக்குனர் மகேந்திரனுடைய பொண்ணோட பேர். ஸோ பொண்ணோட பேர்ல சொந்தமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதா அவருடைய பிளான். அப்படிதான் அந்த படத்தை ஆரம்பிக்கவும் செஞ்சிருக்காரு. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் தேவர் பிலிம்ஸோடைய ஃபவுண்டர் சாண்டோ சின்னப்ப தேவர் இறந்து போயிட்டாரு. அந்த ஃபியூனரலை அட்டன் பண்ணோம் அப்படின்னு மகேந்திரன் நினைச்சாரு. ஆனா அங்க போக முடியாத ஒரு சூழல், எப்படி போறதுன்னு அவருக்கு தெரியல.
அப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர் டைரக்டர் மகேந்திரன் கிட்ட தன்னுடைய காரையே கொடுத்து அதில் பெட்ரோல்லாம் போட்டு நாங்கள் இந்த காரை எடுத்து நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அமைச்சிருக்காரு. இதனால அந்த ஃபியூனரலுக்கு டைமுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு மகேந்திரன். பாலகிருஷ்ணன் பண்ண இந்த ஒரு காரியத்துக்காக, இந்த ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக, ஒரு நன்றி கடன் மாதிரி, கிராட்டிடியூட் மாதிரி மகேந்திரன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் என்னுடைய பொண்ணோட பேரை நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அந்த பேர்லேயே நீங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு மொத்த பொறுப்பையும் அவர்கிட்ட விட்டு கொடுத்துருக்காரு. இது இயக்குனர் மகேந்திரனுடைய இன்டெகிரிட்டி என்ன, எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத காமிக்குது இல்லையா? இன்னொரு விஷயம், முள்ளு மலரும் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே காம்பினேஷன்ல ரஜினியை வச்சே நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவருக்கு வந்திருக்கு. ஆனா நான் உதிரி பூக்கள் தான் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருக்காரு இயக்குனர் மகேந்திரன். ஆரம்பத்துல அந்த சிற்றனை கதையை பேஸ் பண்ணி வேற ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதியிருக்காரு. இது வந்து அந்த வடிவேலுங்கிற கேரக்டரை தம்பி கேரக்டரை ஹீரோவா பிரதானமா வச்சு அவரை சுத்தி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. அந்த தம்பி கேரக்டர்ல நடிச்சிருந்தது நடிகை மனோரமாவோட பையன் பூபதி. இதுக்கு ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் கூட என்னமோ அவருக்கு ஒட்டவே இல்லை. இது மாதிரி ஒரு தனியா போயிட்டு இருக்கு, இந்த அம்மா பசங்க கேரக்டரா தனியா இருக்காங்க, என்னமோ ஒரு செட் ஆகலையேங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு. அப்ப பல நாட்களுக்கு முன்னாடி அவர் ட்ரெயின்ல பார்த்த ஒரு சீன் அவருக்கு மைண்ட்ல வந்திருக்கு. ஒரு ட்ரெயின்ல ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது எதிர்க்க ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களோட ரொம்ப சோகமா ஜன்னலை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதோ பறி கொடுத்தா மாதிரி இருந்திருக்காங்க. அது அவருக்கு இன்னும் ஞாபகம் இருந்திருக்கு. அந்த விஷுவல் அவரை பயங்கரமா ஹார்ன் பண்ணிருக்கு. ஸோ அதை வச்சு இந்த லட்சுமி கேரக்டரை எழுதி இந்த சுந்தர வடிவேல் கேரக்டரையும் உள்ள பிரதானமாக கொண்டு வந்து அதை சுத்தி வேற ஒரு திரைக்கதை எழுதி இப்போ இருக்கிற அந்த வேர்ஷனை அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா தம்பி கேரக்டர் இந்த ஸ்கிரிப்ட்லயும் இருக்காரு. அந்த தம்பி கேரக்டர் நடிச்சிருந்தது பூபதி தான். ஆனா அந்த கேரக்டர் அவ்வளவு சிக்னிஃபிகண்டா இருக்காது. தென் இந்த படத்துடைய காஸ்டிங்ல ரொம்ப பர்டிகுலரா இருந்திருக்காரு இயக்குனர் மகேந்திரன். தான் நினைச்ச மாதிரியான நடிகர்கள் கிடைக்கல, அந்த ஃபேஸஸ் கிடைக்கலனா இந்த படத்தையே எடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்திருக்காரு. கன்னட சினிமால ஒரு சில படங்களை நடிச்சிருந்தவங்க தான் நடிகை அஸ்வினி. அவங்க தான் இந்த படத்துல லட்சுமிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களை பார்த்த உடனே அவங்க கண்ணில் இருக்கிற அந்த சோகம் இயக்குனர் மகேந்திரனுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்திருக்கு. ஸோ அந்த சோகத்துக்காக தான் அவங்கள இந்த ரோல்ல அவர் காஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க நடிச்ச படங்கள்லாம் பெருசா ஓடலைன்றதுனால ரொம்ப ராசி இல்லாத நடிகைங்கிற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் அவர்கிட்ட வந்திருக்கு, அவங்களை நடிக்க வைக்காதீங்கன்னு. ஆனா அதையெல்லாம் கேட்கவே கேட்காம எனக்கு இவங்க தான் வேணும்னு அவங்க நடிக்க வச்சிருக்காரு. ஒரு கிரேட்டான ஒரு விஷயம். ஸோ காஸ்டிங்ல அந்த மியூசிக் டீச்சர்ன்ற ஒரு கேரக்டர் சொன்னா இல்லையா, அதுல வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு நடிகரை நடிக்க வச்சிருந்தாரு மகேந்திரன். இந்த வெங்கட்ராமன் சேஷாத்ரி அப்படிங்கிற ஒருத்தருடைய டிராமா ட்ரூப்ல ரெகுலர் ஆர்டிஸ்டா இருந்தவர். சேஷாத்ரி டிராமா ட்ரூப்புக்கு மகேந்திரன் நிறைய கதைகளை அப்போ கொடுத்துருக்காரு டிராமாவா போடுறதுக்காக. இன்ஃபேக்ட் இந்த சேஷாத்ரிங்கிறவரையே முள்ளு மலரும் படத்துல ஒரு சீன்ல நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் அதே டிராமா ட்ரூப்ல இருந்த ராஜசேகர் அப்படிங்கிறவர் தான் இந்த உதிரி பூக்கள் படத்துல விஜயன் கேரக்டருக்கு, அதாவது இந்த வடிவேலு கேரக்டருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவரும் கூட. இந்த ராஜசேகர் ஒரு நல்ல நடிகர். அவரையும் நண்டு படத்துல ஒரு கேரக்டர்ல யூஸ் பண்ணியிருக்காரு மகேந்திரன். தென் அஸ்வினியோடைய லட்சுமிங்கிற கேரக்டருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது அனுராதாங்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்ப இல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து அம்பிகா, ராதா, குஷ்பு, ரேவதி நிறைய பேருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த உதிரி பூக்கள் படத்துடைய டப்பிங் ப்ராசஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு டாஸ்க் மாஸ்டரா கூட நின்று பயங்கரமா வேலை வாங்கி இந்த டப்பிங்கை நான் முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அனுராதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க சலங்கை ஒலியில ஜெயபிரதாக்கும் வாய்ஸ் கொடுத்து அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தென் இந்த படத்துல கருப்பையாங்கிற ஒரு பார்பர் கேரக்டர் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, பாத்தீங்கன்னா மகேந்திரனுடைய சில படங்கள்ல பார்பர் கேரக்டர் வந்து பிரதானமா வரும். முள்ளு மலரும் படத்துலயும் ஒரு பார்பர் கேரக்டர் வருவாரு. தென் இந்த படத்துல இந்த கேரக்டர், ஏன் ஜானியில ரஜினியோட அந்த இன்னொரு ஆக்ஷன் வந்து அவர் பார்பரா தான் இருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலா மகேந்திரன் வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஊட்டியில ஒரு பார்பர் இவருடைய ஃபேன், அவர் இவர்கிட்ட சொல்லும் போது தான் இவரே இதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஆல் டைம் கிளாசிக் திரைப்படம். இந்த படத்துக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நேஷனல் அவார்ட் கிடைக்கல. ஏன் அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த படம் கமர்ஷியலா ஹிட் தான், வெள்ளி விழாலாம் கொண்டாடிருக்காங்க. இந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு வீணை எஸ் பாலச்சந்தர் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. அவர் இன்னொரு லெஜெண்டரி டைரக்டர். சீஃப் கெஸ்டா வந்தவர் இயக்குனர் மகேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இந்த படத்தை நீங்க நேஷனல் அவார்டு அனுப்புங்க, நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்தை நேஷனல் அவார்டு அமைச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் ஆன்லைன்லாம் கிடையாது இல்லையா, ரீல் போட்டியாவது நீங்க அமிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி ரீல் பொட்டி அமைச்சிருக்காங்க. அப்படி அனுப்பப்பட்ட ரீல் பொட்டியை பாந்திரா ஸ்டேஷன்லேயே தவற விட்டு அந்த டீம் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது இவங்க ரெண்டு தரப்புமே தெரியாது. இவங்க பொட்டி அமிச்சாச்சு நினைச்சிட்டு இருக்காங்க, அங்கே ரிசீவ் ஆட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் இவங்க அனுப்பலன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இன்னும் வரவே இல்லை, டைமே முடிவு போகுது, எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த ரீல் பொட்டி எங்கே போச்சுன்னு இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பாந்திரா ஸ்டேஷன்லேயே விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்புறம் அந்த பொட்டி கிடச்சிச்சு 2-3 நாள் கழிச்சு. ஆனால் அந்த 2-3 நாளில் அந்த வெயிலில் இருந்ததுல அந்த பொட்டியில் இருந்த ரீல்லாம் டோட்டலாக ப்ளீச் ஆகி அந்த பிரிண்டே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ உதிரி பூக்கள் படத்துக்கு குறைஞ்சது 2-3 நேஷனல் அவார்டு தான் கிடைச்சிருக்கும். கிடைக்காம போனதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் முக்கியமான காரணம். இன்னொரு அதிசயமான ஃபேசினேட்டிங்கான ட்ரீவே ஒன்று இருக்கு. ஈரான்ல குக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு தமிழர். அந்த ஊர்ல ஈரான்ல இருக்கும்போது பெர்ஷியன் லாங்குவேஜ் மூவி ஒன்றை பார்த்துருக்காரு. அந்த படத்துடைய பேரு தி ஸ்டோனிங் ஆஃப் ஸ்வராயா எம். அந்த படத்தை பார்த்தவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா உதிரி பூக்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அப்படியே எடுத்தா மாதிரி இருந்திருக்கு அந்த படம். இந்த விஷயத்த அந்த ரசிகர் இயக்குனர் மகேந்திரன் கிட்ட சொல்லி, இயக்குனர் மகேந்திரன் எப்படியோ சோர்ஸ் பண்ணி அந்த படத்தை பார்க்கும்போது தான்
அவருக்கும் எவ்வளவு எலிமெண்ட் சிமிலரா இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியே ஒரு கிராமம், ஒரு அம்மா, 2 பசங்க, வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் கேரக்டர், அதுக்காகவே வைஃப் மேல தப்பா பழி போட்டு ஊர் மக்கள் கூட சேர்ந்து இந்த பஞ்சாயத்து மாதிரி கூட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரதுன்னு நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இருந்திருக்கு. இப்ப லைட்டா கொஞ்சம் கிரிட்டிசிசம் பக்கம் போவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஒட்டாத ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட் தான். அந்த 2 பாடல்களை தவிர மற்ற 2 பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. தென் குமரிமுத்து கேரக்டரை வச்சு இந்த லெட்டர் படிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ரன்னிங் கேக் மாதிரி படம் முழுக்க ஒரு காமெடி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது தெரியல. சும்மா காமெடி ட்ராக் மாதிரி ஒன்று இருக்கட்டும்னு கமர்ஷியல் காரணங்களுக்காக தான் அதுவும் வைக்கப்பட்டிருக்கா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அந்த கேரக்டரை வச்சு ஆக்சுவலா ஆரம்பத்திலே ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கேரக்டரோட நிலைமைக்கும் இந்த வடிவேல் கேரக்டர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அந்த காமெடிங்கிறது அவ்வளவு ஃபன்னியா எனக்கு தெரியல. மகேந்திரனுடைய எழுத்தும் இயக்கமும் ராஜாவுடைய இசையும் எமோஷனை கன்வே பண்ண அளவுக்கு நடிகர்களால மேட்ச் பண்ண முடியலையோங்கிற மாதிரி இருந்தது இந்த படத்துடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. முக்கியமா அஸ்வினி, மதுமாலினி 2 பேருடைய நடிப்பு, 2 பேர்கிட்டயுமே முதல் படத்துக்கான அந்த ஒரு இன்னசென்ஸ் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்ட்ராவா அந்த அமைச்சூர்த்தனமும் இருக்கும். இந்த டப்பிங் வாய்ஸஸ் தான் 2 பேரோட நடிப்புமே கொஞ்சம் காப்பாத்திருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ரைட்டிங்கா பார்க்கும்போது இந்த வடிவேலு கேரக்டர் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு மனுஷன், அவருக்கு நீச்சல் தெரியாதுங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை திடீர்னு படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஆடா இருந்தது. இவ்வளவு விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு அண்ட் இன்னொரு இடத்துல மென்ஷனே இருக்கும், இவங்கலாம் வெள்ளக்காரங்க காலத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க, அவங்களால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் பேசினாலுமே கூட ஸ்கூல்ல இந்த ஃபண்ட்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு, என்னமோ பிரச்சனை இருக்குங்கிறத எங்கேயுமே ஹிண்ட் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஹிண்ட் பண்ணாம திடீர்னு கிளைமேக்ஸ்ல சொல்லப்படும் போது எனக்கு அது கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியுற இக்கப்ஸ் மட்டுமே. ஒரு பெரிய ஸ்கிரீன்ல தியேட்டர்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. ஏன்னா பெரிய ஸ்கிரீன்ல எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் இந்த படம்ங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சின்ன ஸ்கிரீன்லயே இந்த படம் அவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் ஒரு மாரல் லெசன் தான். இந்த படத்தோட எமோஷனல் வயலன்ஸ் மாதிரி இந்த படத்தோட மாரல் மெசேஜையும் நம்ம ஃபீல் தான் பண்ணுவோம். இதையும் நான் வெளிப்படையா சொல்லக்கூடாது, மக்களா பார்த்து தான் புரிஞ்சுக்கணும், மக்களை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் உண்மையான சினிமாங்கிற மாதிரி இயக்குனர் மகேந்திரன் சொல்லிட்டே இருப்பாராம். அதை இந்த படத்து மூலமா சூப்பரா அவர் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்த நிறைய பேர் இயக்குனர் மகேந்திரனை கான்டாக்ட் பண்ணி லெட்டர் மூலமாலாம் ரீச் அவுட் பண்ணி அவருக்கு தேங்க்லாம் பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எவ்வளவு மோசமா இருந்திருக்கோம்ன்றது எனக்கு புரிஞ்சுது, நாங்க கொஞ்சம் திருந்திட்டோம், எங்க லைஃப் இப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு இன்னமும் இந்த உதிரிப்பூக்கள் பார்க்குற ஏதோ ஒரு வியூவரை ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க உங்களுடைய உதிரிப்பூக்கள் மெமரிஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த எபிசோடுக்கு ஹாலிவுட்ல மீட் பண்ணுவோம்.